தூத்துக்குடி நிலா சீஃபுட்ஸ் ஆலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட விவகாரத்தில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து அமைச்சர் கீதா ஜீவன் ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அமோனியா பாதிப்பால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறியிருக்கிறார் அமைச்சர் கீதா ஜீவன். அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி நிலா சீஃபுட்ஸ் ஆலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட விவகாரத்தில் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து அமைச்சர் கீதா ஜீவன் ஆறுதல் தெரிவித்து வருகிறார். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் முத்துராமன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். முத்துராமன், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடி புதூர்பாண்டியபுரத்தில் பகுதியில் உள்ள மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் இன்று ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட தீயணைப்பர் உட்பட மொத்தம் 30 பேர் அனுமதிக்கப்பட்டு தூத்துக்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனை 3 மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் கீதா ஜீவன் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் தற்போது இந்த ராஜேஷ் கிளாஸ் மருத்துவமனையில் அந்த பாதிக்கப்பட்ட நலம் விசாரித்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த ஆலையில் தொடர்ச்சியாக கடந்த 2004ஆம் ஆண்டு இந்த இதுபோல் சம்பவம் நடந்துள்ளது. மேலும் பராமரிப்பதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த மருத்துவர்களிடம் இவங்களோட விசாரணையை கேட்டறிந்தார். மற்றும் இந்த அமைச்சர்களுடன் மற்றும் அதிகாரிகள் மற்றும் அந்த சுகாதாரத்துறை பல்வேறு கட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துராமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.